ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஞ்சு போல் சாஃப்டான நல்ல டேஸ்டியான இனிப்பு அப்பம் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வரும். ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த அப்பத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருளும் அளந்துக்கோங்க. அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நீங்கள் இந்த மாதிரி கப்புக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்க டம்ளரில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மீதி 1/2 கப்பில் எனக்கு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதையும் நம்ம சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, இது நல்லா வந்து ஊறி வந்திருக்கும் ரவை. மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியாயிருச்சு, ரவை தண்ணியை உறிஞ்சிட்டுனா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அப்பத்தை சுட்டு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி விட்டுருங்க எண்ணெயில். அப்போ வந்து உடனே மாவை விட்டுட்டு உடனே கரண்டி வச்சு கிளறாதீங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அது நல்லா உப்பி நல்லா மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுருங்க. இப்போ அந்த கேப்பில் நம்ம இன்னொரு அப்பம் வந்து ஊற்றி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அதுவும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நல்லா எலும்பி வந்துடும். எலும்பி வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அப்பம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரியே ஒரு அப்பத்தையும் நீங்கள் வந்து அந்த கேப்பில் ஊற்றி விட்டு நீங்கள் சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்பசோடா கூட சேர்க்கலை. ஆனால் நல்லா புசு புசுன்னு வரும். நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால நல்ல புசு புசுன்னு வரும். அதே மாதிரி அப்பம் வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதில் நான் சேர்த்துருக்க அளவுகள் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக சேர்த்து இந்த அப்பத்தை வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இன்னொரு சைடு நான் வந்து ஊற்றி விட்டுட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போது அவ்வளோதாங்க, எல்லா அப்பத்தையுமே நான் ஊற்றி சுட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து 10 அப்பம் கிட்ட வந்ததுங்க. இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த அப்பத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த அப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.